வணக்கம். இறுதி சொற்பொழிவு, லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு ஒரு புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து முடித்த பிறகு இதோட நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னா அந்த தருணத்துல நம்மளை ஒரு உரை ஆற்ற சொன்னா எப்படி உரை ஆற்றுவோம்? சரி, அதை விட்டுருங்களேன். நாம ஒரு பணியில் இருக்கிறோம். பணியில இருந்து ஓய்வு பெறுகிற போது அந்த பணியில நாம என்னென்ன ஆற்றினோம், ஒரு அதிகாரி அவர் என்ன அந்த துறையில ஆற்றினாரு, ஒரு அலுவலர் அவர் என்ன ஆற்றினார், சரி ஒரு அமைச்சர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அந்த துறையில் என்னென்ன பணிகள் ஆற்றினார், ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் இருக்கிறாரு, அவர் ஓய்வு பெறுகிற போது அந்த பள்ளியில் என்னென்ன பங்களித்தார், இப்படி ஒரு உரையை ஆற்ற வேண்டும் என்றால் அது ஓய்வு பெறுகிற போதல்ல, முதல்ல அவங்க ஜாயின் பண்ணும் போதே இப்படி ஒரு உரை ஆற்ற வேண்டும் என்றால் அந்த உரை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உரையை அவர்கள் ஆற்றினால் அது ஒரு கைட்லைனாக இருக்கும். இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு முதல்ல இருந்தே தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய புகழ்பெற்ற ஒரு உரை இருக்கிறது. அதுதான் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற ஒரு உரை. அந்த உரை என்ன நிகழணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதற்கு நேர் எதிராக நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக கடைசி நாளில் இதெல்லாம் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கோம்னு நினச்சா கூட அதை நோக்கி நம்ம டிரெக்ஷன் போவோம். இப்போ ராண்டி பாஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த லாஸ்ட் லெக்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் யாருன்னா கார்னகி மெலான் யூனிவர்சிட்டி, அதில் அவர் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு மிகுந்த ஆராய்ச்சியாளர். அவர் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி, நம்ம இந்த 360 டிகிரியில் இப்போ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, ஒரு உதாரணத்துக்கு தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தாஜ்மஹாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கான ஒன்று, அதை டெவலப் பண்ணார் பயனீர். அதே மாதிரி ஹியூமன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்லேயும் அவர் ஒரு பயனீராக இருந்தார். அலைஸ் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வால்ட் டிஸ்னியோடையும் அவர் ஒர்க் பண்ணவர். அவருக்கு 2006ஆம் ஆண்டு பேங்க்ரியாஸில் கேன்சர் வந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் 2007ஆம் ஆண்டு அது லங்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் தான் அவரை உரையாற்ற அந்த கார்னகி மெலான் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க. அங்கே ஒரு ட்ரெடிஷன் எப்படின்னா, அங்கே வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்க ஓய்வு பெறுகிற போது அந்த உரை ஆற்றுனா அவங்க எப்படி ஆற்றுவாங்கங்கிறத முதல்லையே அவங்கள ஆற்ற சொல்லி அதை ஒரு டிரெக்ஷனாக வச்சு அவங்க செயல்படணுங்கிற மாதிரி இவருக்கு அந்த டேர்ம் வருது. இந்த லாஸ்ட் லெக்சரை இவர் ஆற்ற வேணும். இப்போ என்னன்னா, அவர் செப்டம்பர் 18ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு அந்த உரை ஆற்றார். இது உண்மையிலேயே அவருடைய இறுதி சொற்பொழிவு. ஏன்னா இனிமேல் அவர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. கொஞ்ச நாள் தான் அவர் வாழ போகிறார். அப்போ அது அவருடைய உண்மையான இறுதி சொற்பொழிவு. அப்போ அவர் ரியலி அச்சீவிங் சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த உரையை ஆற்றார். அது ஒரு புத்தகமாகவும் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை ஜெஃப்ரி சாஸ்லோ அப்படிங்கிறவரோட அவருடைய உரையை கொஞ்சம் செப்பனிட்டு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. நிறைய பேர் வாசித்து பாராட்டிய ஒரு புத்தகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் 2007 இறந்து போயிடுறார். இந்த ராண்டி பாஷ் அவருடைய உரையில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தில் ஏதாவது ஒரு கனவு வைத்திருப்பீர்கள். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வளர 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 இந்த சமூகம் திணிக்கின்ற சில ஆம்பிஷன், அபிலாஷைகள் இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸை அடைய முடியாமலே செஞ்சிருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசில் என்னுடைய ஆசை என்னென்னா ஒரு நல்ல நிலத்தில் வேளாண்மை பண்ணணுங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வேளாண்மை படித்தனுடைய அப்புறம் நிர்வாகம் அப்படி இப்படி போயிட்டோம். இப்போ அதை நம்ம எப்படி அடையணும்? நிச்சயமாக நீங்கள் அதை அடையணும்னு முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும். அவர் சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் வந்தது, அந்த தடைகளெல்லாம் அவர் எப்படி கடந்தார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். இப்போ நாமளும் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகள், அந்த தடைகள் வரும்போது அதை எப்படி கடப்பது, இதற்கான ஒரு மன தயாரிப்பு பண்ணிக்கணும். நிறைய பேர் என்னென்னா, ஒரு தடை வந்தோடனே அதை விட்டுடுறாங்க, ஒதுங்கிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியலன்னா உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வராது. இதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வைத்திருப்பது ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட், ஒரு க்ரோத் மைண்ட் செட் வேணும். சரி, என்னால் முடியும், இந்தந்த இடங்களில் நான் தவறு பண்ணியிருக்கேன், இதை திருத்திக்கிட்டு நான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது முக்கியமாக அவர் என்ன சொல்கிறதுனா, அவருடைய வாழ்க்கையில் இந்த 47 வயதில் இவ்வளவு சாதனை பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நேரத்தை மதித்தார். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா,
இந்த நேரம் வந்து எண்ட்லெஸ்ன்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இருக்குது. ஆனால் நேரம் லிமிட்டட். இது யாருக்கு தெரியும்னா, மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குத்தான் நேரத்தின் அருமை தெரியும். அதனால் நேரத்தை மதித்து நீங்கள் செயல்படுங்கள். அப்புறம் என்ன சொன்னார்னா, கிராட்டிடியூட், ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. நிறைய பேருக்கு என்னன்னா நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கு. நன்றி உணர்வோடு நீங்கள் இருங்க. நீங்கள் எளிமையாக இருங்க, பணிவாக இருங்க, மாடஸ்டாக இருங்க. நம்ம நிறைய சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீர்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த நேரத்துலையும் ஒரு அட்வர்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பதுங்கிறாதீங்க. அந்த அட்வர்ஸான சுச்சுவேஷன்லையும் ஒரு சந்தோஷத்தை காண முயற்சி செய்யுங்க. அவர் ஒரு அருமையான ஒரு டெஃபினிஷன் சொல்லுவார் லக்குக்கு. அது என்னன்னா, when preparation meets opportunity, தயாரிப்பு வாய்ப்பை சந்திப்பது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, நம்ம தயாரித்து வைத்திருக்கணும், வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆக நாம் அனைவருமே ஒன்றை யோசிக்கணும். நாம் இறுதி சொற்பொழிவு ஒன்றை ஆற்ற வேண்டிய தருணம் வந்தால் எப்படி ஆற்றுவோம்? இதை மனத்தயாரிப்பு செய்து கொண்டு அந்த இறுதி சொற்பொழிவில் நாம் என்னவற்றையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவற்றையெல்லாம் சாதிப்பதற்கான முயற்சியை எடுத்தால் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் வழுக்கிக் கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம்.